இந்த இடம் ஒரு ஒரு கோவில் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கும்போது அது சம்பந்தமான அலைவரிசை தான் வரும். இப்ப நான் வந்திருக்கேன்னா இல்லைன்னா பேய் தானே வந்திருக்கணும். அலைவரிசை இருந்தா அலைவரிசை தான் வரும். எல்லா உடல்லையுமே எல்லா இடத்துலயுமே பேய் வந்து உள்ள சாராது. அதனால ஒரு இடத்துல இருக்கு சொல்லல, இந்த ஸ்டேட்லயே பேய் இருக்கு. அதுக்கு என்னன்னா இது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு இடம் தான் இந்த மாகாணத்தை நான் வந்து பாக்குறேன். உண்மையா சொல்றேன். அது இன்னைக்கு உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். இது கண்டிப்பா ஒரு நாள் நிச்சயமா இதை நீங்க புரிஞ்சுக்கதான் போறீங்க. அது உங்களுடைய முழு தத்துவமா நான் வந்து சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துக்குள்ள நாம ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு கஷ்டப்படுறோம். நான் வாழ்றது அப்ப நான் இங்க நடக்கிற நகரம், இந்த பகுதி எல்லாத்தையுமே என்னால அதை உணர்ந்ததுனால நான் சொல்றேன். இது வந்து ஏதோ ஒரு போற போக்குல வந்து சொல்லிட்டு போறது கிடையாது. அப்ப நீங்க அதனால நீங்க பயப்படணும், அதனால ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லல. அந்த பேய்கள் தான் என்னன்னா ரொம்ப நல்ல பேய்களா இருக்கு. உங்களை வச்சு ஏதாவது அனுபவிச்சுக்க பாக்குறது, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசைப்படுற பேய்களா இருக்கு. புரிஞ்சுங்களா? கொண்டாட்டங்கள் ஏதாவது அனுபவிக்க முடியாம போனா உங்களை வச்சு ஒரு கொண்டாட்டங்கள் அனுபவிச்சுக்கணும். உங்களை ஏற்கிறது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த மாதிரி உடல்ல அடிக்கடி அட்டாச் ஆகுது. அதனாலதான் இங்க இருக்கிறவங்களால பெரிய இந்த மாகாணம் இன்னும் ஒரு உச்சபட்சத்துக்கு எங்கேயோ போய் பீக்ல தொட வேண்டிய இடம் இந்த இடம். அந்த பீக்குக்கு போக முடியாத இங்க இருக்கிற ஏர்போர்ட், இங்க இருக்கிற செயல், இங்க இருக்கிற நகரம், இங்க இருக்கிற வெள்ளக்காரங்க எது வேணாலும் இருக்கு சுத்தலாம். ஆனா இதுக்குள்ள இன்னும் இது வந்து கம்மி தான். இன்னும் பெருசா இது வந்து ஒரு வளரப்பட்டிருக்கணும், வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்காது. அது வளரல. இது நிறைய குருமார்களும் இந்த மாந்திரிகத்தை முன்னிறுத்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி உடல் இல்லாத ஆவிகளை தன்வசப்படுத்தி, இதுக்கு கலையிலே இருக்கு. நீங்க எந்த யோக சூத்திரத்துல புத்தகத்துல எந்த வடிவத்துல தியானத்துல இருந்தாலும் ஆவிகளை கட்டுப்படுத்தி தன்வசப்படுத்தி ஒரு பொருளை வாங்கிட்டு வரவோ ஒரு பொருளை வைக்கவோ ஒருத்தருக்குள்ள அட்டாச் ஆகவோ முடியுங்கிறது வரலாறு உண்மை இருக்கு. அடுத்தது அதே மாதிரி ஒருத்தரை முடக்கிறதுக்கோ ஒருத்தரை படுக்க வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம், இந்த மாதிரி ஒரு கலையெல்லாம் கற்றுக்க கூடாது, இந்த மாதிரி வடிவத்தை பண்ணக்கூடாது. நான் அதனாலதான் பலமுறை சொல்லிடுறேன், இந்த உலகத்திலேயே நான் பார்த்த 2 பேர் தான். ஒண்ணு நடராஜர், இன்னொருத்தர் ராமகிருஷ்ணர். இவங்க மட்டும்தான் இந்த காளியை நுட்பமாக கொண்டாடிவாங்க. காளின்னு ஒரு கடவுள் இருக்குல்ல, அந்த காளிக்குன்னு ஒரு பெரிய ஒரு செயல் வடிவத்தை கொடுத்தவங்க. பாக்கி நீங்க காளி வைத்து வழிபடுகிற இந்தியாவில் இருக்கிற கோவில்களோ மற்ற கோவில்கள்லாம் நீங்க நிறைய வரலாறுகளை எடுத்து படிச்சு நீங்களே போய் அவங்க என்ன மாதிரி காளியை வச்சுக்கிட்டு பண்றாங்கிறத நீங்களே பாருங்க. ராமகிருஷ்ணர் காளியை வைத்து என்ன செய்தார்? நடராஜர் காளியை வைத்து என்ன செய்தார்? சிதம்பரத்துடைய வரலாறுல நடராஜர் காளியோட என்ன செஞ்சார்? ராமகிருஷ்ணர் கொல்கத்தாவோட காளியை வைத்து என்ன செய்தார்? அதே மாதிரி இந்த காளியை வச்சுட்டு என்ன செய்யறாங்கிறத நீங்களே பாருங்க. அப்ப காளி, காலபைரவர், ஐயனார், கருப்புசாமி, இந்த மாதிரி எல்லை தெய்வம், இந்த மாதிரி ஒரு உக்கிரமான தெய்வம், இதெல்லாம் உருவேற்றி பிரதிஷ்டை பண்ணி ஒரு விஷயம் வச்சு ஒருத்தரை ஈர்க்கிறது, ஒருத்தரை பிடிக்கிறது, ஒரு செயல் செய்யறது, இதெல்லாம் ஒரு விதமான செயல். பண்ணக்கூடாது. அது இயற்கைக்கு புறம்பானது. அது இயற்கை நீதி இல்லை. இப்ப நீங்க வரணுங்கிறதுக்காக இந்த கோயில்ல ஒரு தகடு கட்டியிருந்தா அது பாவம். இந்த அலைவரிசை உங்களை வீட்டுல வந்து கூட்டிட்டு அவ்வளவுதான். 1 கோடி ரூபாய் விளம்பரம் பண்ணா கூட அலைவரிசைக்கு முன்னாடி எல்லாம் தோற்றுது. உண்மையாக உயிர் ஜீவன்லேருந்து தூண்டப்பட்டு ஒரு உயிர் வருவாங்க. அதுதான் விஷயம். இப்ப நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு 10 ஜீவனுக்கு என்னை பத்தி தெரியும். அவ்வளவுதான் விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் எவன் மகுடிய வாசிக்கிறான்னு தெரியாது. அந்த மகுடி சட்டம் கேட்டு அந்த ஞாபகம் வராது. அந்த மாதிரிதான் உண்மையாக பிரபஞ்சத்துடைய இசை, பிரபஞ்சத்துடைய ஒளி, பிரபஞ்சத்துடைய லயம் அது கேட்கும். அது கேட்டா உயிர் பசிக்குங்கிறாங்க, உயிர் விழிக்கும். உள்ள ராமலிங்க சுவாமி சொன்னது பசித்திரு அப்படின்னா உயிர் பசியை எவனாலையும் ஆத்த முடியாது. உடல் பசி ஆக்கியெல்லாம் நம்ம சாப்பிடுறது உடல் பசி. உயிர் பசி தான் இறைவனை தேடும். கணவர், குழந்தை, மேல எனக்கு என்னமோ குறைந்து ஒருத்தன் மண்டையில போட்டுக்கிட்டே இருக்கான்.
இந்த உலகத்திலே பெரிய சாதிச்சவன் சச்சுன். நீங்க போய் தனிப்பட்ட முறையில போய் சச்சின் டெண்டுல்கர்ட்ட கேட்டீங்கன்னா அவருக்குள்ள 2 குறை இருக்கு. ஏன்னா அந்த உயிர் பசி ஆத்தனவன். அப்ப உயிர் பசியை ஆத்தனவன் ஞானி. உயிரை பசியாத்து, உயிர் பசியாத்துட்டா நீ பேயா போக மாட்ட, நீ ஆவியா போக மாட்ட. அதுதான் முக்திங்கிறது. ஆசையை எப்படி விட்டு ஒழிக்கிறானோ, எவனுக்கு ஒருவனுக்கு உயிர் பசி ஆற்றப்படுகிறதோ அவன் இறைவனாக மலர்ந்து போவான், அவன் ஞானியாக மலர்ந்து போவான். அவன் எந்த குருவை தேட மாட்டான், எந்த கடவுளையும் தேட மாட்டான். பசி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அதான் பசித்திருன்னு அவர் சொன்னாரு, விழித்திருன்னு சொன்னாரு. அந்த பசியை ஒரு நாள் ஆற்றப்பட வேண்டும். ராமலிங்க சுவாமிகளுடைய தத்துவம், புத்தகம், இதெல்லாம் சூரியனை முன்பக்கம் பார்க்கிற மாதிரி சூரியனை பின்பக்கம் பார்க்க கற்றுக்கணும். நெற்றி இந்த பக்கம் பார்க்கிற மாதிரி இந்த பக்கமும் பார்க்க கற்றுக்கணும். அந்த மாதிரி வடலூர அந்த ஜோதியை தலைக்குள்ள பிடிச்சு அந்த ஜோதியை அப்படி தரிசிக்கவும் கற்றுக்கணும். அது தியானத்துல மட்டும்தான் சாத்தியம். இது நிறைய பேரால அந்த சாத்தியத்தை தெரியாமலே சாத்தியம் அறிந்தது போல அவர்கள் சாத்தம் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்கிறதுனா எனக்கு பெரிய வருத்தம். அதே மாதிரிதான் அந்த மாந்திரிகத்துக்குள்ளையும் இவங்க ஒரு ஆசை வந்துச்சுன்னாவே அது வேற ஒரு வடிவத்துக்குள்ள போயிருக்கு. உங்களெல்லாம் ஆசையை கடக்கக்கூடாது. என்னுடைய நோக்கம் பாருங்க, உங்களெல்லாம் ஈர்க்கணும், வியர்ப்பை ஏற்படுத்தணும். அது அந்த ஒரு பொருளை கையில கொடு, அதை கையில கொடு, ஒரு 2 பேரை வச்சுக்க. இதெல்லாம் என்னங்க விஷயம்? இதெல்லாம் இந்த தியானம் வராதுங்க. சத்தியமா கடவுள் வரமாட்டாங்க, சித்தர் வரமாட்டாங்க, ஓடிக்கிட்டு. அது எதுவும் பிரைவேட் கம்பெனி ஏஜென்ட் கிடையாதுங்க. சத்தியமா வராது. நிறைய செய்தி உண்மை தத்துவங்க வராது. அவங்க உன்னை மறக்கணும். உன்னை மற, தன்னை மற. நீயே ஒன்று மீட்டங்க போய் நின்று இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னோட புத்தகம் கிடையாது. நான் ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு குப்பை, ஒரு காகிதம், அவ்வளவு நான் கடந்து போயிட்டேன். அதனாலதான் நான் ஒரு வழி போக்கிறேன். இதனாலதான் ஏதோ உள்ளே இருந்து ஒண்ணு வந்து பேசணும். நான் ஒண்ணு இருக்குது அப்படின்னா உள்ள இருக்கிறது ஓடி போகும். அப்புறம் நான் புத்தகத்துல இருந்து எடுத்துட்டு வந்து தான் எல்லாம் டெவலப் பண்ணி பேசணும். அதனால இந்த வேதம், ஆகம் எல்லாத்திலையும் உயிர் இருக்கு, தவறா பயன்படுத்தப்படாது. அது முறையாக பயன்படுத்தப்படாது. அதே மாதிரி இந்த மாந்திரிகத்தையும் அவர்கள் தவறாக பயன்படுத்தியவர்கள், தவறாக ஒரு செயல் செஞ்சார்கள். அப்ப இறந்தவர்களை ஒரு நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு அடுத்த பிறப்பு இருந்தா பிறப்படுத்தி வைக்கணும், இல்லைன்னா அவர்களுக்கு முத்தி அடிக்கணும். அதை விட்டுட்டு அவர்களை வச்சு ஒரு வேலையா பயன்படுத்த கூடாது. அது இந்த நகரத்துல ஏகப்பட்ட பேர் ஒரு காலகட்டத்துல பண்ணியிருக்காங்க. இப்ப கிடையாது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதோட தொடர்ச்சி இன்ன வரைக்கும் நடந்திருக்கு. பொதுவா காளிகளுக்கு உலகத்திலே ஞானம் கொடுக்கக்கூடியவர். யாராவது இந்தியாவுல தெரியாம நல்லபடியா காளியை கூட வச்சிருக்கலாம். ஆனா அதை நீங்க தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது வருத்தம். காளி என்பது பியூர் ஞானம் தான் அர்த்தம். பியூரா ஞானம். அந்த அம்மா வந்து பார்க்கதான் அப்படி ஆக்ரோஷமா சொல்றாங்க. பியூர், அது ஒரு பச்சளை குழந்தை, புரியுதுங்களா? அதனால வந்து அவ்வளவு பெரிய மென்மையான ஒரு அலைவரிசை, அது ஒரு அலைவரிசை. அதுதான் ஞானத்துக்கே ஒரு படி. அப்ப அதை நாம வந்து வேற ஒரு ரிப்ளேஸ் பண்ணும் போது அது ஒரு சித்து, ஒரு வாக்கு, அப்புறம் சில பேரை வந்து கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுக்கும்போது அதை பண்ணி சோதிச்சு பார்க்கும்போது 2 பேரும் 3 பேருக்கு சக்சஸ் ஆகுது. அதை மீண்டும் அதை அவங்க பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கைய அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப நீங்க எதுக்கும் போது உங்களை முடக்கி போறாங்க. அப்ப தேவைங்கும் போது உங்களை வந்து உருவாக்குறாங்க. நீங்க எடுத்தீங்கன்னா உங்களை முடக்குறாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு உயர்ந்தவரா இந்த சமூகத்துல இருந்தீங்கன்னா உங்களை எப்படியாவது வர வைக்கிறதுக்கு உங்க பேரையோ உங்க புகைப்படத்தையோ வச்சு அது நைட்டு முழுக்க ஒரு டீமை போட்டு அவங்க பேரை சொல்லி அங்க பூஜை பண்ணி உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அதான் உரு ஏத்துறதுங்கிறது. அப்ப அவங்க வந்து இங்கேயே தேடி வர்ற மாதிரி வச்சுக்குவாங்க. வந்து என்ன சொல்றாரு, உண்மையான தியானம் என்னன்னா, ரொம்ப நேரம் 1000 வாட்டியோ 10,000 வாட்டியோ மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு நாள் மந்திரமே மறந்து போயிடணும். மௌனமா ஆளு.
மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஒண்ணு சித்தி ஆகி போயிருக்கிறாங்க. ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அதுல ஏதாவது ஒண்ணு வந்துடும். அது ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காத, சில டைம்ல அதை நிறுத்துக்கிறாங்க. அப்ப அதுல என்னன்னா சொல்ல சொல்ல உருகி இருக்கிற அப்ப அந்த மாதிரி மாந்திரிகத்துல இருக்கிறவங்க என்னன்னா அந்த உருகி இருக்கிறாங்க. அது முழுசா உருகேற்றி அதுல இருந்து ஒரு அலைவரிசையை பெற்றுட்டு வந்து அதை வச்சு நகரத்துக்குள்ள ஒரு பெரிய வேலையை பண்றாங்க. அது இந்த நகரத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் நிறைய நான் வெளிப்படையா சொன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலமும் அதிகமா தான் இருக்கு. சரிங்க, இப்ப இத ஒரு நல்ல ஒரு ஞானம் பெற்ற குருவா இதை மாற்ற முடியுமா? கட்டாயம். அதுக்கான சூழல் வர்றதுனாலதான் முதல்ல நான் வந்து 2 அடி வாங்கினேன். புரியுதுங்களா? நீங்க எல்லாம் என்ன அடிக்கல, முதல்ல இங்க வச்சுட்டாங்க. 2 குத்து வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு தெரியாது வெளியில. அதனால நான் வந்து குத்து வாங்கி 2 நாள் ஆச்சு. அதனால அது கொஞ்சம் அப்ப குத்துனவன் யாருன்னு விசாரிச்சு பார்த்தா அவங்க பெரிய படையோட இருக்காங்க. நாம கொஞ்சம் நம்ம எப்பயுமே அந்த கண்ணு தெரியாதவங்க பிரபஞ்ச அலைவரிசையிலே போவோம்ல, அந்த மாதிரி குருடன் மாதிரியே போயிட்டோம். வந்துட்டு யாரும் குத்திட்டாங்க. ஏன்னா நீ எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு. நாங்க பாட்டுல சுலோகாசியா வர்ற வெள்ளக்காரன் உடம்புக்குள்ள போவோம். 4 நாள் அந்த ஆத்துல போட்டிங் போவோம். 2 சப்பாத்தி தின்போம், 2 கப்பு விஸ்கி அடிப்போம். இப்படி சுகமா வாழ்ந்துட்டு இருந்தோம். நீ வந்து எங்களை விரட்டி விட்டுருவோமா இருக்க அப்படின்னு அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு கோயில் நினைக்கிறேன், ஒரு தடி எடுத்து வந்து அதுக்கு பின்னாடி என்ன கதை அப்படின்னு சொல்லிருங்க. அது 2வது வந்து அவனன்றி ஓரளவு வசதியாதுன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா பிரபஞ்சத்துல வந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகுது. அப்ப நம்மளோட ரோல் என்ன? எல்லாமே அது பார்த்துக்குதுன்னா நம்ம என்ன செய்யுது? மானிட்டரோட ஃபங்க்ஷன். இந்த 2 கேள்வி. முதல் 2வது கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நாம வந்து கவனித்தாலே போதும். நாம ஒரு பார்வையாளனா இருந்தா இந்த உலகத்திலே என்ஜாய் பண்றது நம்மள மாதிரி யாரும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்றதுன்னா நீங்க என்ன பாருங்க. இப்ப நீங்க வேலைக்கு போறதோ எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்க பிறகு வேலை செய்யும். முதல் பார்ப்பது, அதுக்கப்புறம் உங்க கை உங்க மூளை எல்லாம் வேலை செய்யும். அப்புறம் கம்ப்யூட்டர் தரப்பாங்க. அப்ப இந்த உலகத்தை பாருங்க, அப்படியே சுத்து, நகரத்தை பாரு, கோவிலை பாரு, எல்லாத்தையும் பாரு, பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்க்க பார்க்க உனக்கு மூளை வேலை செய்வாங்க. பார்க்க பார்க்க ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்தாலே எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தா இந்த பொண்ணு நல்லா இருக்கிற மாதிரி இருக்க. பார்த்ததுனாலதானே இந்த வார்த்தை பிறந்துச்சு. அப்ப முதல் பாரு, பேசாது, ரொம்ப நாள் பாரு, அப்புறம் உனக்குள்ளே அதுவா பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அதோட நிஜம் என்னன்னு தெரிஞ்சு இந்த பிரபஞ்சத்துல முதல்ல நீ வேலை செய்யாத பாருங்க. அப்பதான் அது வேலை செய்யுமா இல்ல நான் வேலை செய்யணுமான்னு உனக்கு தெரியும். முதல்ல பார்ப்பது நம்மளோட வேலை, அதுக்கப்புறம் வேலை. 2வது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கம்பு அந்த பேய் 2 குத்து வந்துச்சுல, அப்ப காவல் கையெல்லாம் முடியாம போயிடுச்சு. அப்ப உனக்கு வந்து ஒருத்தனுக்கு ஒரு தடி ஒன்று தரேன்னு வச்சுங்க. அந்த தடி வந்து எதுக்குன்னா ஒரு வால் மாதிரி போர் செய்யறதுக்கு தயாராகணும். இந்த பேய்களை செத்து போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்கை தான். அதான் அதுக்கான வடிவம். இப்ப இந்த மாகாணம் ஒரு நாள் வந்து புனிதம் அடையும், சுத்தம் அடையும். இது வந்து ஒரு இறை பூமியா திருப்பி விளையும். தஞ்சாவூர்ல நெல்லுக்கு நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மலேசியாவில் இது ஒரு ஞான களஞ்சியமா ஒரு நாள் மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தடி.